மார்ச் 20ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த லிஸ்டில் இருந்த பல புதுமுகங்களை அதற்கு முன் யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அத்தனை புதுமுகங்களிலும் அந்த ஒற்றை பெயர் மட்டும் கவனம் ஈர்த்தது. காரணம், பாஜக எம்எல்ஏ மருமகனான அவர் அதிமுகவில் இணைந்து 4 மாதங்களே ஆகியிருந்தன. அவர்தான் ஆற்றல் அசோக் குமார். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகில் புதுப்பாளையம் கிராமம்தான் அசோக் குமாரின் சொந்த ஊர். தந்தை கணித பேராசிரியர், தாய் தமிழ் பேராசிரியர். சொந்த ஊரிலேயே அரசு உதவி பெறும் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தவர் 1987ஆம் ஆண்டு கோயமுத்தூரில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் மின் பொறியியல் பயின்றார். பின்னர் அமெரிக்கா சென்றவர் அங்குள்ள கென்டக்கி மாநிலத்தின் லூயவில் பல்கலைக்கழகத்தில் முதுகலை மின் மற்றும் கணினி பொறியியல் படிப்பை முடித்தார். அமெரிக்கன் கிராஜுவேட் என்பதால் அவருக்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் கம்பெனிகளில் சேர ஆஃபர்களை அள்ளி வீசின. 1992 தொடங்கி 2005 வரை மைக்ரோசாஃப்ட், இன்டெல் போன்ற உலகின் தலைச்சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை செய்து வந்தார் அசோக் குமார். வெளிநாட்டில் எவ்வளவு சாதித்தாலும் சொந்த மண்ணில் ஜெயிப்பது போல் இருக்காது என்று எண்ணியவர் தான் பார்த்து வந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு தாயகம் திரும்பினார். தனது பெற்றோரைப் போல தானும் ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக வேண்டும் என்பது ஆற்றல் அசோக் குமாரின் கனவாக இருந்தது. அதற்காக ஆற்றல் அசோக் குமார் தனியார் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார். தற்போது டிப்ஸ் கலை அறிவியல் கல்லூரி, டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூட், தி இந்தியன் பப்ளிக் பள்ளி போன்ற நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அசோக் குமார். 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்றால் உலகமே முடங்கி போனதால் சர்வதேச பொருளாதாரம் ஆட்டம் கண்டது. சாமானியர்களின் வாழ்வாதாரம் சரிந்தது. குழந்தைகளின் கல்வியும் நிலை குலைந்தது. பார்த்து கட்டிய தனது கல்வி சாம்ராஜ்யம் 2 ஆண்டுகளாக மூடப்பட்டு பராமரிப்பின்றி உருக்குலைந்து கிடப்பதை கண்ணெதிரே கண்டார் அசோக். சகல வசதி படைத்த நகரங்களிலேயே கல்வியின் நிலை இப்படி என்றால் கிராமங்கள் என்னவாக இருக்கும் என்று யோசித்தார். இதுதான் அவருடைய மக்கள் சேவைக்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. சேவையை தன் சொந்த கிராமத்திலிருந்து தொடங்கியவர் சீர்குலைந்த அரசு பள்ளிகளை அரசு அனுமதி பெற்று சொந்த செலவில் சீர்படுத்த தொடங்கினார். 1-2 என்று தொடங்கிய பள்ளிகளின் சீரமைப்பு முடிவில்லா பயணமாக நீளத் தொடங்கியது. கிட்டத்தட்ட 150க்கும் மேலான பள்ளிகளை புனரமைத்தார் அசோக் குமார். இப்படிதான் ஆற்றல் அறக்கட்டளைக்கான முதல் விதை தூவப்பட்டது. இதன் பின்னர்தான் அசோக் குமார் ஆற்றல் அசோக் குமாராக அறியப்பட்டார். கல்வியோடு நின்று விடாமல் அனைத்து தரப்பட்ட மக்களையும் மேம்படுத்த எண்ணியவர் அடுத்து கையில் எடுத்தது உணவு மற்றும் மருத்துவம். 10 ரூபாய்க்கு உணவு, 10 ரூபாய்க்கு மருத்துவம் என்பதை செயல்படுத்தி ஏழை மக்களுக்கு வழங்க தொடங்கினார். அம்மா உணவகம் போல் ஆற்றல் உணவகம் திறக்கப்பட்டது. மலிவு விலைக்கு மருந்துகள், இலவச மருத்துவ முகாம்கள் என்று அசோக் குமார் செய்த சேவைகள் பெரும் வரவேற்பையும் மக்களின் ஆதரவையும் பெற்றுக் கொடுத்தது. அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் அசோக்குமான பந்தம் சிறுவயது முதலே இருந்தது. அசோக்கின் தாய் KS சவுந்தரம் 1991ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பாக களம் கண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட KP ராமலிங்கத்தை 3 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். இப்படி குடும்பம் அதிமுக பின்னணியை கொண்டிருந்தாலும் அசோக் குமார் அரசியலில் இணைய தேர்வு செய்த கட்சி பாஜக தான். காரணம், தற்போதைய வடக்குறிச்சி எம்எல்ஏவாக இருக்கும் பாஜகவின் சரஸ்வதியின் மகள் கருணாம்பிகாவை தான் மனம் முடித்திருந்தார் அசோக் குமார். எம்எல்ஏவின் மருமகன் என்ற அந்தஸ்தினால் கட்சியில் இணைந்த சில மாதங்களிலே பதவி அவரை தேடி வந்தது. பாஜக மாநில OBC அணி தலைவராக பொறுப்பு ஏற்றார். மக்களவைத் தேர்தலில் தன் சொந்த மண்ணான ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு தன் தாயாரைப் போலவே தானும் ஒரு எம்பியாக நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஈரோடு தொகுதியில் வேலை பார்த்து வந்தார் ஆற்றல் அசோக் குமார். அதிமுக பாஜக கூட்டணியில் தனக்கு நிச்சயம் சீட் கிடைக்கும், ஈரோட்டில் அதிமுகவின் பலம் தன் வெற்றிக்கு கை கொடுக்கும் என்றெல்லாம் மனக்கோட்டையை கட்டியிருந்தார் அசோக் குமார். ஆனால் அவர் மனக்கோட்டையில் குண்டேறியும் விதமாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுக. இதனால் அசோக் குமாரின் வெற்றி வாய்ப்பும் கேள்விக்குறியானது. இன்னொரு பக்கம் கட்சியை பார்க்காமல் தனது ஆற்றல் அறக்கட்டளையை மட்டுமே ப்ரொமோட் செய்வதாக அவரிடம் கடுமையாக சாடியது பாஜக தலைமை. பேனர்களில் கூட கட்சி தலைவர்களின் படங்களை வைக்காமல் தன் படத்தை மட்டுமே அச்சிட்டுக் கொள்வதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த விஷயம் அண்ணாமலை காதுகளுக்கு போக கட்சியை கவனிக்காமல் சீட்டு இல்லை என கரார் காட்டியிருக்கிறார் அண்ணாமலை. இதனால் 2023 பாஜகவுக்கு பை காட்டிவிட்டு தனது தாய் கட்சியான அதிமுகவில் ஐக்கியமாகினார். சுயநலத்திற்காக வேலை செய்யும் ஒருவர் கட்சிக்கு தேவையில்லை என அவரது விலகலை உதாசீனப்படுத்தியது பாஜக.
அதிமுகவில் சேர்ந்த அசோக்குமாரின் இலக்கு அனைத்தும் ஈரோடு தொகுதியில் அதிமுக சீட்டை பெறுவது மட்டுமே. அதுபோலவே மக்களவைத் தேர்தல் வேட்பாளராக ஆற்றல் அசோக்குமாரை களமிறக்கியிருக்கிறது அதிமுக. முட்டி மோதி இந்த வாய்ப்பை வாங்கியிருக்கும் ஆற்றல் அசோக்குமார் இதனை வெற்றி வாய்ப்பாக மாற்றிக்கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.